அப்ரஹாம், ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்ந்து கொண்டிருப்பதால் வளைகுடா நாடுகளில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கும், இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு பல்வேறு மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் காத்திருப்பு கால அவகாசத்தை 25 நாட்களுக்கு அதிகரித்திருக்கிறது இப்போது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். அதைவிட மற்றொரு மிக முக்கியமான உத்தரவாக தொழில் மற்றும் வணிக பயன்பாடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் பயன்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் 5 நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகளில் உணவகங்கள் செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எரிவாயு சிலிண்டர்களை பொறுத்தவரை வீடுகளுக்கு முன்னுரிமை அளித்து விநியோகம் செய்யும்படி மத்திய அரசும் எரிவாயு நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இதனால் உணவகங்கள் மற்றும் வணிக தொழில் பயன்பாட்டுகளுக்கு எரிவாயு சிலிண்டர் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தற்காலிகமாக எரிவாயு சிலிண்டர்களை வணிக தொழில் பயன்பாடுகளுக்கு நிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் முக்கிய நகரங்களில் சென்னை மற்றும் பெங்களூர், கொல்கத்தா, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த 5 நட்சத்திர ஹோட்டல்களில் எரிவாயு சிலிண்டருக்கு பதிலாக மாற்று அடுப்புகளை பயன்படுத்துமாறு, மின் அடுப்புகள் மற்றபடி மாற்று எரிவாயுவை பயன்படுத்துமாறு, எரிபொருள்களை பயன்படுத்துமாறு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனும் மத்திய அரசும் அந்த ஹோட்டல் நிறுவனங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் உற்பத்தி அளவையும் அதிகரிக்குமாறு மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் தொடர்ந்து கொண்டிருப்பதால் இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைந்திருப்பது வழக்கமான தேவை அளவு இருப்பதால் இந்த இடைவெளியை நிரப்ப முடியாமல் தத்தளிக்கும் சூழ்நிலை ஆசிய நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பல ஹோட்டல்கள் மூடப்பட்டு அந்த நாட்டில் உள்ள வெளிநாட்டினர் வெளியேறக்கூடிய சூழ்நிலையில், வளைகுடா நாடுகளில் இருந்து மக்கள் வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஹோட்டல்களில் தங்கியுள்ளவர்களுக்கு உணவு அளிப்பதில் பல்வேறு எரிவாயு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதால் பல ஹோட்டல்களில் உணவு விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலும் இந்த எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கான காத்திருப்பு காலம் 25 நாட்கள் வரை. ஒரு சிலிண்டர் பெற்றால் அடுத்த 25 நாட்களுக்கு பிறகுதான் அடுத்த சிலிண்டரை பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இது இன்னும் போக போக பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்றும், எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டு சாமானிய மக்களும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டு விட்டது. சிலிண்டர் கிடைப்பதிலும் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. இதனால் வளைகுடா போரால் தற்போது பாரதூரமான விளைவுகள் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்றன. மத்திய வெளியுறவு அமைச்சகம் அனைத்து மாநிலங்களில் உள்ள அதிகாரிகளிடமும் மாநில அரசுகளிடமும் இன்று அவசர ஆலோசனை நடத்த இருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்வது எப்படி, போர் முடியும் வரை சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாமல் வீடுகளுக்கான விநியோகத்தை முறைப்படுத்துவது எவ்வாறு, மூடப்பட்ட ஹோட்டல்களை திறக்க முடியுமா, அவர்களுக்கான எரிவாயு விநியோகத்தை விரைவாக சீர் செய்வது எப்படி என்ற அவசர கட்ட ஆலோசனையும் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுடன் ஈடுபட இருக்கிறது. இந்த எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் தற்போது சிக்கலை சந்தித்திருக்கிறது. அப்ரஹாம்.